ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன். நீயே பியூட்டியா இல்லை, நீ என்னம்மா பியூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே பியூட்டி தாங்க. நம்ம பார்க்குற கண்ணில் தான் இருக்குது அந்த அழகு. சரியா? ஆமாங்க, ரொம்ப விலை கம்மியான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் இது. நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ எங்காக அழகாக க்யூட்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின்னு. ஆமாங்க, வேறு எதுவும் இல்லை, பப்பாளி பழம் தான் அது. பப்பாளி பழம் டெய்லியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் ஒரு பீஸ் அப்படின்னாக்கா நம்ம உடம்பு முழுக்குமே அவ்வளோ ஹெல்த்து, அவ்வளோ ஆரோக்கியம். கண், ஹேரு, ஸ்கின்னு எல்லாத்துக்குமே அது அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். எப்படி மருந்தை காசு கொடுத்து வாங்கி லொடக்குன்னு முழுகிக்கிறோம், ஆமாம் தானே? அந்த மாதிரி ஒரு மருந்தாக நம்ம உடம்பை காப்பாற்றுற ஒரு மருந்தாக நினச்சி அந்த பப்பாளி பழத்தை டெய்லி ஒரு ஒரு பீஸு சாப்பிடுங்க. பப்பாளி பழம் சாப்பிட்ட அப்புறம் இந்த தோலை நம்ம கீழே போட்டுருவோம், ஆமாம் தானே? அப்படி கீழே போடாதீங்க. இந்த தோலில் இருக்க இந்த மசில்ஸை கொண்டு உங்கள் ஸ்கின்ல நல்லா இப்படி அப் அண்ட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். இதில் வர இந்த சத பிசுரை இந்த மாதிரி நீங்கள் கீழே இறக்காமல் மேலே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு தடவை பண்ணுறப்பவே என்னோட ஸ்கின்ல அழகாக ஷைனிங் தெரியுதா? உண்மையே சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லா உங்கள் ஸ்கின்னுக்கு அப் அண்ட் டைரெக்ஷனில். இது பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா? அப்படி எதுவுமே கிடையாதுங்க. குழந்தைங்க, ஜென்ஸுங்க எல்லாருமே டெய்லி யூஸ் பண்ணலாம். நல்லா கண்ணு கீழே இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், இதனால் உங்கள் ஸ்கின்ல சுருக்கம் விழாதுங்க. நல்ல ஸ்கின்னுக்கு ஹெல்த் கிடைக்கும். சாப்பிட்றதுனால உடம்புக்கும், ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின்னுக்குமே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அழகான ஒரு ஸ்கின்னு, ஹெல்த்தியான ஒரு ஸ்கின்னு. என்னம்மா விளையாடுறியா அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நான் இதை சொல்கிறத ஒரு 2 வீக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் இருக்க பொலிவை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. எல்லோரும் உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன க்ரீம் போடுற அப்படின்ட்டு. அப்போ சொல்லுங்கள், எந்த க்ரீமும் இல்லை, இறைவன் எனக்காக கொடுக்கப்பட்ட நேச்சுரல் க்ரீம்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவங்களுக்கு சாப்பிடவும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஆரோக்கியமான ஒரு உலகத்தை கொண்டு வர முயற்சி பண்ணலாமே. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.